சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய்ஜி, சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேசிய எஸ்சி பிரிவு மோர்ச்சா செயலாளர் அனிபா மோர்ச்சா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி, சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டை முன்னிட்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளில் பேரணியாக சென்று சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் மதிமுக சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா இன்று சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹீமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உடன் அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபிரியேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாசிலாமணி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால், இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தை வேலு, தொகுதி செயலாளர்கள் சந்திரன், கந்தன், கோபிநாத், மகளிர் அணி செல்வி, மஞ்சுளா, மூத்த உறுப்பினர்கள் செந்தில்குமார், பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிறுவன தலைவர் சி சு சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை சார்பில் அதன் தலைவர் பாவாடை ராயன் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய இடைக்காட்டு பணியாளர் நல சங்கம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்பேத்கர் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு பழங்குடி கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் தபால் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பழங்குடி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று விக்னேஷ் கண்ணன் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார். சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை வளாகத்தின் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து அவரது ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு விக்னேஷ் கண்ணனுடன் திரளாக சென்றனர். சுமார் 300 பேருக்கு மேல் இன்று வைசியால் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட புதுச்சேரியின் முக்கிய வீதியான நேரு வீதி வழியாக வந்து சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது புதுச்சேரி ராஜ் நிவாஸ். இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் இன்று மதியம் 1 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர்.
மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோதனையில் அவை புரளி என்பது தெரிய வந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மணக்குள விநாயகர் தங்க கவசம் மற்றும் கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பின்னர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை வழங்கி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏனாமில் உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாரத ரத்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் வெண்கல சிலைக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஏனாம் தொகுதியில் உள்ள போபால் நகரில் உள்ள அம்பேத்கர் அறிவியல் பவனில் அம்பேத்கர் விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய மல்லாடி கிருஷ்ணராவ் அம்பேத்கர் உலகம் பெருமைப்பட வேண்டிய ஒரு சிறந்த தலைவர் என்று கூறினார். அனைவரும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமூக நீதி, சமத்துவம், கல்வி, ஒடுக்குமுறை எதிர்ப்பு உள்ளிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தின் 55வது ஆண்டு குரு பூஜை விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தின் 55வது ஆண்டு குரு பூஜை விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கலியுக பராசக்தி அன்னைக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தலைமை தாங்கி அன்னதானம் மற்றும் சேலை வேஷ்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் அவர் கலந்து கொண்டார். மேலும் இந்த விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் விளக்கேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது. இதனை முன்னிட்டு நேற்று இரவு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் விளக்கேற்றி அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய எஸ்சி பிரிவு மூர்ச்சா செயலாளர் அனிபா மூர்ச்சா மற்றும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் நடைபெற்ற நல்லாம் சத்யநாராயணா சுழற் நினைவு கோப்பை டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணன் கோப்பைகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பில் கடந்த 40 ஆண்டுகளாக டென்னிஸ் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நல்லாம் சத்திய நாராயணா நினைவு சுழற் கோப்பை டென்னிஸ் போட்டி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான நல்லாம் சத்யநாராயணா டென்னிஸ் சுழற் கோப்பை போட்டி சனிக்கிழமை அன்று சர்க்கிள் டி பாண்டிச்சேரி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், திண்டுக்கல், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு 65 ஆட்டங்களில் விளையாடினர். 2 நாள் போட்டியில் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு சர்க்கிள் டி பாண்டிச்சேரி டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சுழற்கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நல்லாம், டாக்டர் சதீஷ், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூஸ் மற்றும் டென்னிஸ் அணியின் கேப்டன் செந்தில்குமார் உள்ளிட்ட சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், கிளப் உறுப்பினர்கள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இதன் ஒரு பகுதியாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் சனிக்கிழமை அன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொது மருத்துவம், சர்க்கரை அளவு, ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆலோசனைகளையும் மருத்துவ சிகிச்சையும் பெற்றுச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி உப்பளத்தில் உள்ள அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் சமூக நியாயத்தின் முன்னோடியுமான டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று சமத்துவ நாளையொட்டி திமுக மாநில துணை அமைப்பாளரும் திமுக கொறடாவுமான திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தனது தொண்டர்களுடன் இணைந்த உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள சோனாம்பாளையம், துப்ராயப்பேட்டை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் எழுந்துள்ள அவரது திருவுருவப்படம் மற்றும் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம், கல்வி, ஒடுக்குமுறை எதிர்ப்பு உள்ளிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சமத்துவம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உறுதியுடன் தெரிவித்தார். இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். ஆண்டுதோறும் கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க 61 நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகிறது. வரும் ஜூன் 14ஆம் தேதி வரையிலான 61 நாட்கள் தடை அமலில் இருக்கும். தடை காரணமாக புதுச்சேரியில் தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடை காலத்தின் போது மீனவர்கள் தங்களது படகுகளை பழுது பார்த்தல், வலைகளை புதுப்பித்தல், மீன்பிடி உபகரணங்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வர். இதனிடையே இந்த தடை காலத்தின் போது மீனவர்களுக்கு உதவியாக அரசு 8000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும். ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் நிலையில் சிறிய கட்டுமர மீனவர்கள் மட்டும் கடலில் சிறிது தூரம் சென்று மீன் பிடித்து வருவர். மீன்பிடி தடை காலத்தையொட்டி மீன்களின் விலையும் உயரக்கூடும். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் 1448வது மாலை அணிவிப்பு நிகழ்வினை செய்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஈச் உலக சாதனை அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து விருது வழங்கியுள்ளது. புதுவை அரசின் ஆதி திராவிடர் நலம், சிறுபான்மையினர் நலம், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கடந்த 26 மே 2021 முதல் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை எதிரில் உள்ள இந்திய அரசியலமைப்பின் தந்தை பாரத ரத்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து 1448 நாட்கள் என்ற நிலையில் உலக சாதனையாக டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் 1448வது மாலை அணிவிப்பு நிகழ்வினை செய்தார். அதனை ஈச் உலக சாதனை அமைப்பு சாதனையாக அங்கீகரித்து அமைப்பின் நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைரத்னா, டாக்டர் பூபேஷ் குப்தா ஆகியோர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஈச் உலக சாதனை சான்றிதழை வழங்கினர். நிகழ்வில் ஏராளமான சான்றோர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பாக அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் தலைமையில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொகுதி தலைவர் திருவேங்கடம், மூத்த நிர்வாகிகள் துரை கணேசன், மூர்த்தி, பாஜக மாநில ஊடக பிரிவு தலைவர் ரஞ்சித், மாவட்ட தலைவர் MR சரவணன், நிர்வாகிகள் ராமசாமி, மலர், ஜெனிஃபர், மல்லிகா, சசிதரன், ஹரிஹரன், ஆறுமுகம், யோக ஸ்ரீதரன், பப்ளு, ஸ்ரீகரன், சுடல்மணி, ராஜ்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை கடலூர் சாலை பிராமினால் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் மலர் தூவி புகழாரம் செய்யப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு முக்கிய சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது.
பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினர். இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், திருச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், மனோகர், நாராயணன் மற்றும் சீனிவாசன் செய்திருந்தனர். இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் ஆலய 4ஆம் நாள் நாக வாகன உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 111ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியுலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக நாகவாகன உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. அரியாங்குப்பம் இளைஞர்கள் உதயத்தில் நடைபெறும் இவ்விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட நாகவாகனத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுலு என்கின்ற கமலஜோதி, ஊர்கூடி, தேர் இழுப்போம் குழுவினர், உபயதாரர்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.